கணவன் மனைவிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையினால பல பேர் தான் வாழ்க்கையை தொலைஞ்சிருக்காங்க. சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. சில பேர் டைவர்ஸ் போகாமல் பிரிஞ்சு வேற வேற வீட்டில் இருந்து குழந்தைகளோடு இருந்திருக்காங்க. இதில் பாதிக்கப்படுறது முக்கியமாக மனைவி தான் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு ஆணாக இருந்து நான் சொல்லக்கூடியது இதுக்கு மெயினான ரீசன் ஆண்கள் தான் சொல்றது வருத்தமாக இருக்கு. எனக்கு ரீசனாக நான் Z5 நான் பார்த்த ஒரு விவாதம் தமிழால நான் பார்க்கும்போது அந்த கணவன் மனைவி அதுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை பற்றியும், அதே மாதிரி விஜய் டிவியில் அந்த கோபிநாத் நடக்கிற நீயா நாளால கூட அதே மாதிரி கணவன் மணியை பற்றி பல பேர் பேசினாங்க. அதில் ரொம்ப உச்சமாக சில பேர்லாம் பேசினது அந்த மனைவிமார்களும் தனியாகவும் கணவன்மார்களும் ஆண் பெண் தனியாக உட்கார வச்சதில் அதில் கூனி குறுகி உட்கார்ந்து பேச முடியாமல் சில பேர் அழுது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் உடனே கேட்கலாம், உடனே நீங்கள் கமெண்ட் கூட போடலாம், ஆண்களோட பிரச்சனை உங்களுக்கு தெரியல அதனால தான் நீங்கள் பேசுறீங்கன்றது. ஆனால் தப்பை ஆண் ஆதிக்கன்றது ஆதி காலமாக, அது ராஜா காலமாக இருந்தாலும் சரி, எந்த ஜென்மமாக இருந்தாலும் இன்னும் வரைக்கும் ஆணோட ஆதிக்கம் இருக்கிறனால தான் பெண் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு. இன்னமும் நல்ல மனைவிமார்கள் இருக்க தான் செய்யறாங்க. அதை புரிஞ்சுக்கிற தன்மையில ஆண் இல்லாததான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் ஆண் அப்படின்னு நினைக்கிற கர்வத்தினால நீங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒண்ணுமே சாதிக்க போறது கிடையாது. உங்க கர்ம வினை தான் ஜாஸ்தி ஆகும். நீங்க விதைச்சதை நிச்சயமா அறுவடை பண்ணியே தீர்வீங்க. அது ஒரு காலத்துல உங்களுக்கு திருப்பி கொடுத்தே தீரும். இந்த ஜென்மத்திலே நடந்து தீரும்ன்றது பல பேரை நேருக்கு நேரம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த வீட்டுல ஒரு பெண்ணை அழுக வச்சு அதை கொடுமைப்படுத்தி அதுக்கு மருமகளை நீங்க பண்றான் தான் பையன் பண்றான்னு தெரிஞ்சுமே அந்த வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா தான் பையன் விட்டு போகக்கூடாதுன்னு காரணத்துக்காண்டி அவன் என்ன வேணா பண்ணட்டும், நம்ம காமா இருப்போம், நம்ம எதுவுமே பிரச்சனை, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுக்குள்ள நம்ம போல நினைச்சா கூட அது பெரிய பாவம். அந்த பாவம் உங்க ஜென்மமாக தொடர்ந்து வரும்ன்றது சொல்லக்கூடிய பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இருக்கிறதுல நோகடிக்கிற மனசு நோகடிக்கிறது. அதான் ஒரு பெண் நீங்க எவ்வளவு திட்டினாலும் அடிச்சாலும் திருப்பி பேசலன்னு நினைக்காதீங்க. அது உள்ள எரிமலையாகவும் அந்த கண்ணீர் வடிக்கிற ஒரு விஷயம்ன்றது அது பிரதிபலிக்க போறது உங்க ஜென்மத்துக்குள்ள உங்க வாரிசுக்குள்ளதான் அது நீங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன். இப்ப பல பேர் கஷ்டப்படுறேன் இதுன்னு நினைக்கும் போது எங்க போய் நீங்க கேட்டாலும், ஒரு அஸ்ட்ராலஜில கேட்டாலும் உங்க ஜென்ம வினைகள் வருது, உங்களை தொடர்ந்து வருது, உங்க பிரச்சனைகள் இருக்கு, ஒரு பெண் சாபம் இருக்கு, இப்படி பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்றது எனக்கு நான் போல. ஒரு சாமி ஒரு கோயில்ல நம்ம இப்ப நான்லாம் கோயில்ல போறேன், 18ஆம் படி கற்பனை சாமி இது போல சாமி ஆடும் போதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எனக்கு மனசுல நிக்கிறது என்னன்னா, பெண் சாபம் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு பெண்ணோடதுதான் இந்த கிளைகளை பாதிக்குது. பெண்ணை கொடுமைப்படுத்தாதீங்கன்றத அந்த சாமி வடிவத்துலன்னு சொல்றாங்க. இது சொல்றதுக்கு முன்னாடியே எனக்குள்ள தோணுன ஒரு விஷயம், ஒரு பெண்ணை ஏன் கொடுமைப்படுத்தணும், ஏன் அவங்களுக்கு சம உரிமைன்றத வார்த்தையால சொல்றதோட சமமா வீட்டுல கொடுக்கறதுனால என்ன இருக்கு? வீட்டுல அவங்க இருக்கிற போது என்ன கேட்டா ஒரு பாத்திரத்தை விளக்குறதுனால என்ன இருக்கு, ஒரு டம்ளரை விளக்குறதுனால என்ன இருக்கு, துணியை காய போறதுனால என்ன இருக்கு, வீட்டை கூட்டுறதுனால ஒரு ஆண், இதெல்லாம் நான் சொல்றேன், ஒரு ஆண் பெண் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வீட்டுல எல்லாரோட ஆதி காலத்துல இருந்து எல்லாம் சொல்லுவாங்க, பெண் தான் சமைக்கணும், பெண் தான் துணி துவைக்கணும், பெண் தான் எல்லா வேலையும் பார்க்கணும், ஆண் உட்கார்ந்து அதிகாரமா இருக்கணும்ன்றது மிக மிக தப்பு. இது போன ஜெனரேஷனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. இனி வரும் ஜெனரேஷன்ல இப்ப இருக்கிற சில ஜெனரேஷன் சில பேர் பண்ணக்கூடியது பகிர்ந்து பண்ணக்கூடிய இருக்கிறவங்க இருக்கதான் செய்றீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னமும் சில வீட்டுல இந்த போன ஜெனரேஷன்ல இன்னும் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதை நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க பார்க்கும்போது உட்கார்ந்து அதட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற டெய்லி காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கறதுல இருந்து அவங்க அடுத்து திருப்பி காலையில அவங்க வீட்டுக்கு சமைக்கணும், அடுத்தது பார்க்கணும், நம்மளையோட ஜாஸ்தியா வேலை பார்க்கறது அவங்க தான், நம்மளையோட ப்ரெஷர் அனுபவிக்கிறது அவங்க தான், நம்மளையோட எல்லாமே வீட்டுல தானே இருக்கிறாங்க, நம்ம தானே வேலையில வெளியில சம்பாதிக்க போறோம், நமக்கு தானே இந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. அவங்க நீங்க கொடுக்குற காசையும் நிதானமா யோசிக்கணும், எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது, எப்படி செலவு பண்ணலாம், எப்படி வீட்டுக்கு நல்ல ஃபுட்டை கொடுக்கலாம், சுவையா கொடுக்கலாம், சந்தோஷமா வீட்டை எப்படி வச்சுக்கலான்றது அவங்களுக்குள்ள இருக்கும். உங்களையும் சந்தோஷப்படுத்தணும், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தணும், குழந்தைங்களையும் சந்தோஷப்படுத்தணும். அப்ப அந்த 3 விஷயத்துல இருக்கறனால அவங்களுக்கு தான் அந்த ப்ரெஷர் இருக்கும். ஒவ்வொருத்தவங்கிட்ட இருந்து வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். உங்க மாமியார்ல இருந்து வரும், உங்க அம்மா அப்பா இருந்து சொல்லக்கூடிய திட்டுகள் வாங்க வேண்டியா இருக்கும், குழந்தைகள் திட்டுறது வாங்க வேண்டியா இருக்கும், நீங்களும் திட்டுறது வாங்க வேண்டியா இருக்கும். அப்ப அந்த ஒரு ஜென்மம், அந்த ஒரு பெண்ணா இருக்கிற அந்த ஒரு ஜென்மத்துல பல ஜென்மத்தை தான் அனுபவிப்பாங்க. நரகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுனால என்ன ஆகுது, வருஷம் மாத்திரம் நீங்க ஏதோ தீபாவளி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அன்னைக்குமே அவங்களை திட்டுறது, இந்த வடை சரியில்லை, இந்த இது சரி
சரியில்லை, நீங்க சமைக்கிறது சரியில்லை இப்படின்னு அந்த பெண்ணை வந்து திட்டுறதோட சந்தோஷப்படுத்தி பாருங்க. வாழ்க்கைன்றது சந்தோஷம் இருக்கிறது கொஞ்சம் வாழ்க்கை, அது எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு யோசிங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா மனுஷனா முதல்ல பாருங்க. ஒரு மனைவின்றது நம்மளுக்கு வந்து அடிமை கிடையாது, மனுஷனா பாருங்க. இது நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கேட்கலாம், நான் எங்க அம்மா இருக்கும் போதே நான் பாத்திரத்தை விளக்குறேன். இப்போ கல்யாணம் ஆன அந்த 10 வருஷத்துலயும் 11 வருஷம், இன்னைக்கு டிசம்பர் 7 டிசம்பர் 9 திங்கட்கிழமை வருது எனக்கு கல்யாண நாள். இன்ன வரைக்கும் நான் சொல்றேன் 2013, இன்னைக்கு என்ன 2024, இந்த 11 வருஷமும் எனக்கு ஒய்ஃபுக்கு நான் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கிறது என்னன்னா, அவங்களோட வேலையை நான் எடுத்துக்கிறது, பாத்திரம் விளக்குறதுல இருந்து, ட்ரெஸ் போடுறதுல இருந்து, வீட்டுல கிளீனிங் பண்றதுல இருந்து, அவங்களுக்கு என்ன சப்போர்ட், என்ன ஒரு காய்கறி நறுக்கிறது இப்ப என்னை பண்ணவே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணணும், ஆசையா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த இதை வந்து கொண்டு வந்து ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வரணும். நம்மளுக்குள்ள வந்து நம்ம கணவர் இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கன்றத அவங்களுக்குள்ள ஆத்ம திருப்தியை நம்ம உணர வச்சா மாத்திரம் தான் எல்லாமே நடக்கும். அவங்க வந்து காலையில அவங்க பாத்திரம் வளர்க்குறாங்க, ஈவினிங் நான் பண்ணி வைப்பேன். இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, வெளியில போய் நீங்க துணியை ஒய்ஃபோட துணியை நைட்டில இருந்து, அவங்க சேலையில இருந்து, அவங்க சுடிதார்ல இருந்து நீங்க காயப்படும் போது சில பேர் கூச்சப்படுவாங்க. என்னெல்லாம் நிறைய பேர் பக்கத்து வீடு எய்த்து விடலாம், எப்படிங்க அதை போடுறாரு உங்க வீட்டுக்காரர் யோசிக்காம பண்றாங்கன்னு கேட்பாங்க. இதுல என்ன யோசிக்கிறது, அவன் வீட்டு ட்ரெஸ் நாங்க போடலையே, என் ஒய்ஃபோட ட்ரெஸ். நம்ம பகிர்ந்த ஒரு மனுஷி, நம்மளுக்காண்டி சுமந்த, நம்ம குழந்தைகளை சம்பந்த ஒரு மனுஷி, நம்மளுக்காண்டி வாழ்ந்து எங்கேயோ வாழ்ந்த ஒருவா இங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. ரெண்டாவது, துணி காய போறோம்னா மரியாதை கொடுக்கறது அர்த்தம் கிடையாது. இதை வந்து இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணணும். நம்ம இதை வந்து ஊர் உலகத்துக்காண்டி நான் வாழல, எனக்காண்டி என் குடும்பத்துக்காண்டி நான் வாழ்றதுனால இந்த விஷயத்த நான் பண்றேன். பல நாள் நான் யோசிச்ச ஒரு விஷயத்த நீங்க நான் சொல்றேன். இதை நான் பண்ணேன்னு வந்து தப்பட்டம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லல, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நீங்க பண்ணல, நீங்க என்ன பண்ணீங்க. இந்த வீடியோல நான் சொல்றதுக்கே காரணம்னா, நீங்க எல்லார் வீட்லயும் எல்லா பாத்திரத்தை விளக்குங்க, அவங்க ட்ரெஸ்ஸை காய போடுங்க, அவங்களுக்கு காலை அமுக்கி விடுங்கன்னு சொல்ல வரல. நான் பல தடவை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா காலை கூட அமுக்கி விட்டுருக்கேன். இது எனக்குள்ள இருக்கிறது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க எப்படி குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்கன்றது நான் பாத்துக்கிறேன், துடிக்கிறத நான் பார்த்திருக்கேன். அப்போ நம்ம அதை அவங்களுக்கு கொடுக்கணும். நான் ஆஸ்பத்திரியில இருந்த போன மாசம் இருந்தப்ப அந்த ஒரு வாரம் தூங்காம நான் கண்ணு முழிச்சா எந்திரிச்சு என் நேரம் நிக்கிற அளவுக்கு ஆஸ்பத்திரி நின்னாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்ம மேல இருக்கிற பிரியம், அது பிரியத்தினால அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி பல பேர் பண்றாங்க. நீ என்ன பண்ணிட்ட, எங்க அப்பா அம்மா பண்ண மாதிரி இல்லை, எங்க அம்மா சமையல் மாதிரி இல்லை. சில பேர் வராதுங்க, சமையல் வராது. சில நேரம் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ டேஸ்டா பண்ணுவாங்க. என் ஒய்ஃப்க்கு முன்னாடி சமைச்சது இல்லை. உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்தா மாத்திரம்தான் அது கண்டினியூவா உங்களால எடுத்து பண்ண முடியும். அது சமையலா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஒரு பிராக்டிஸ் ஒரு நாள்ல 2 நாள் தொடர்ந்து பல நாள் பண்ணா அது நிச்சயமா அது ஒரு நல்ல சுவையா மாறதுக்கு காரணமா அந்த டைம் எடுக்கிற பீரியட். அதே மாதிரி தான் என் ஒய்ஃப் ஆரம்பத்துல இருந்து அவங்க அம்மா கூட இருந்து கத்து எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அவங்க பார்த்து யூடியூப்ல பார்த்து இன்னைக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா கொடுக்குறாங்கன்னா காரணம் எல்லார் வீட்லயும் இப்படிதான். எல்லாரும் வரும்போது சமைக்க தெரியாம தான் வந்திருப்பாங்க. அதை ஒரு குறையா சொல்றது. சில பேர்லாம் டைவர்ஸ்க்கு வந்து சம்பந்தமே இல்லாதக்கெல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து என் கூட ஒழுங்கா உட்காந்து பேசுறது இல்லை, அவங்க சிரிக்கிறது இல்லை, அவங்க ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு என் கூட ஒழுங்கா நீட்டான ட்ரெஸ் இல்ல என் கூட வெளியில வர்றது இல்லை, இதுக்கெல்லாம் டைவர்ஸ் போறாங்க. சில பேர் வந்து அவங்க வெளியில என்ன ஜாலியா பாக்குறாங்க, இங்க வந்து என் ஒய்ஃப் சிறுசுடுன்னு இருக்கா. இப்படி நிறைய விஷயம். அவங்க என்ன பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க கூட உட்காந்து பேசி பார்த்திருப்பீங்களா? ஒய்ஃபு கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? எப்படி உங்க அப்பா அம்மா கூட உட்காந்து நீங்க பேசுறீங்களா, அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசி பாருங்க. அவங்க ப்ராப்ளம் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஹெல்த்ல என்ன இஷ்யூ, அவங்க இதுக்குள்ள மைண்டுக்குள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்கு, அதை வந்து நிப்பாட்டுறதுக்கு அவங்க சாந்தப்படுறதுக்கு என்ன கொடுக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினாலே அவங்க ஆறுதலான ஒரு வார்த்தையை தான் தேடுவாங்க. நீங்க அதை கொடுங்க, இதை கொடுங்க, நகை வாங்கி கொடுங்க, எனக்கு சேலை வாங்கி கொடுங்க அவங்க கேட்கல. ஒரு ஆறுதலான வார்த்தை, நான் இருக்கேன் அவங்க கூட, பயப்படாத, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு அவங்க சொல்றது வார்த்தைகள் இருந்தா நிச்சயமா மனைவிமார்கள் உங்களுக்கு தெய்வமா இருப்பாங்க. உங்களை வந்து காக்கும் தெய்வமா கண்டிப்பா இருப்பாங்க. இதுக்கு வந்து மித்தவங்க எல்லாம் விட்டுருங்க. நான் வந்து இதுல ஆணும் இது வந்து சில மனைவிமார்கள் கணவர்மார்களை கிண்டல் பண்ணி சில ரீல்ஸ் போடுறது, அவங்கள மாமியாரை கிண்டல் பண்ணி போறது, இதெல்லாம் நடக்குது. நிறைய ரீல்ஸ்ல நான் பார்க்கும்போது கப்புள் பிளாக் எல்லாம் நிறைய நடக்குது. அதுல பார்த்தா மாமியாரை பத்தி கிண்டலா போடுறது, ஹஸ்பண்டை பத்தி கிண்டலா போடுறது, இப்பெல்லாம் நிறைய பண்றாங்க. நடக்காமலாம் இல்லை. ஆனா அது வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியட் தான் இருக்கணும். ஆனா அது ஒரு உச்சத்துக்கு போகும்போது வந்து நடக்கிற விஷயங்கள் ப்ராப்ளத்துல தான் போய் சேருது. உங்க ஆசையா பண்றீங்களா, உங்களுக்குள்ள பண்ணிக்கோங்க. சில விஷயத்துல நீங்க 1-2 ரீல்ஸா பண்ணலாம். ஆனா அது பொழுதுனைக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்ம ஒரு பெண்ணை நம்ம அடிச்சோம்னா வயலன்ஸ் போறது, ஆனா ஒரு ஆணை அடிச்சு ஒரு ரீல்ஸ் வடிவ
வடிவேல் மாதிரி கோவை சரலா அடிச்சு போடுறதா அது வந்து காமெடியாக பார்க்குறோம். இதுவும் நடக்குது சமுதாயத்தில். ஆனால் ஆணுக்கு வந்து அந்த சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஆனால் பெண்ணுக்கு அவ்வளோ சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் பல கொடுமை நடக்குது. ஆணுக்கு சட்டத்திட்டங்கள் இல்லைனாலும் ஆனால் கொடுமைகள் நடந்தாலும் கொஞ்சம் நடக்குது, சில நடக்காமலாம் இல்லை. மனைவிமார்கள் வீட்டில் அந்த பிரச்சனைனால பல ஆண்கள் வாழ்க்கையை தொலைஞ்சு வைஃபை வீணா போய் வேலை போய் பல பிரச்சனைனா அனுபவிச்சிருக்காங்க, செய்யாத பிரச்சனை அனுபவிச்சிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் கேசஸ். சில விஷயங்களை எடுத்து வச்சிருவோம். ஆனா அது அப்பாற்பட்டு நம்ம பண்ணக்கூடியது நம்ம தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்கள கொடுமைப்படுத்துறது நடந்துகிட்டே இருக்கு. என்னை கேட்டா வைஃப்ட உட்கார்ந்து பேச பாருங்க, அவங்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி பண்ண பாருங்க. அவங்க பிரச்சனை என்னவோ சுத்தி இருக்கிறத இதுக்காண்டி வந்து பெத்தவங்கள நான் விட்டு கொடுக்கறதான்னு நீங்க கேட்கலாம். பெத்தவங்க இத்தனை நாள் வாழ்ந்துட்டீங்க, இத்தனை நாள் வந்துட்டீங்க, நீங்க கடைசி வரைக்கும் நீ இறக்கும் தருவார்கள் உங்க கூட இருக்கிற ஒரே ஜீவன் உங்க வைஃப் தான். அதுக்கு முன்னாடி உங்க பெத்தவங்க அது ஒரு காலகட்டத்தில் அவங்களோட ஏஜுக்குனால அவங்க இல்லாம போகிற காலகட்டத்துக்கு அப்புறம் உங்க கூட இருக்கிறது ஒரு ஜீவன் வைஃப். அப்ப அவங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறதா, இவங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க அப்பா அம்மாவுக்கு. ஆனா அதுக்கு தவிர உங்க வைஃப்க்கு மதிப்பு கொடுங்க. இது நீங்க கொடுக்கும் போது சில பேர் பார்க்க இறைச்சலா இருக்கும். வைஃபுக்கே சாதமா பேசுறான், வைஃபுக்கிட்டே இருக்கிறான், அவங்க ட்ரெஸ் எல்லாம் காய போடுறான், அவங்க வீட்டு வேலையெல்லாம் பாக்குறான்னா வைஃபுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொல்லலாம். அவன் பாக்குற பார்வை அப்படி. நம்ம எவ்வளவு ஆசையா அன்பா உணர்வா பண்றோம் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா மத்தவங்களுக்காண்டி வாழாதீங்க. நான் மத்தவங்களுக்காண்டி வாழவே மாட்டேன். எனக்காண்டியும் என் குடும்ப சந்தோஷத்துக்காண்டியும் நானும் சந்தோஷம் அடையறனால தான் அதை நான் செய்யறேன். இது மெயினா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஆத்ம திருப்தி கொடுக்கறனால சில விஷயங்களை எனக்கு ஆத்ம திருப்தி, ஏன் இப்படி உலகமே இப்படி இருக்குன்னு தெரிஞ்சனால, என்னவோ எனக்கு தெரியல, லேட்டா மேரேஜ் ஆனனால இல்லை எனக்கு 36 வயசுல ஆனனாலே என்னன்னு தெரியல, இது கொடுக்கணும்ன்றது புரிதல் எனக்கு வந்தது. அப்ப அதுக்குள்ளேயே 25 வயசுல இருந்தா கூட என் பல பேரை நான் பார்க்கும்போது, பல படங்கள், பல பேரோட கதைகள், பல விஷயங்களை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா தப்பு எங்கெங்கெல்லாம் நடக்குது அழகா தெரிஞ்சது. படமாவே எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு 10 வருஷம் பல பேரோட வாழ்க்கை எனக்கு வந்தது. பல பேரை வந்து பிரச்சனையா டைவர்ஸ் ஆனது, பல பேர் சண்டை போட்டது, போலீஸ் ஸ்டேஷன் போனதெல்லாம் நான் கூட நின்று பார்த்தனால நான் எப்படி வாழணும்ன்றத அப்பயே எனக்கு ஆண்டவன் கொடுத்துட்டான். அதை எடுத்துட்டு பண்ணும்போது லைஃப்ல எனக்கு இயற்கையாவே வந்து அடுத்தவங்களும் மதிச்சு வாழணும்ன்றது என்னோட குணம். அடுத்தவங்களுக்கு என்னால முடிஞ்சதை சொல்லணும், இல்லைன்னா அவங்கள வந்து கெடுதல் பண்ணாம ஒதுங்கி நிக்கணும். இதுதான் என்னோட வைஃபோட விஷயத்துலையும் என் குடும்பத்திலையும் நான் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். அப்ப அவங்களுக்கு கொடுக்குற சுயமரியாதை, உங்களுக்கு எப்படி யோசிக்கிற ஒரு ஆணாருக்கு ஒரு சுயமரியாதை யோசிக்கும் போது ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கு. அது மனைவியா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, தங்கையா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை இருக்கு. கல்யாணம் ஆயிட்டு வந்துட்டா நம்மளுக்கு அடிமை இல்ல. அவங்க அந்த சுயமரியாதையோட இருக்கணும். அவங்க சுயமரியாதை கெடுக்காத அளவுக்கு நீங்க அவங்கள வச்சுக்கணும். நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களை வச்சுக்குவாங்க. மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்னடா வாழ்க்கை வந்துட்டோம், அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, நம்மளை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, வாழ்ந்தே தீர்வோன்னு வாழ்றவங்ககிட்ட நீங்க ஒரு ஜடம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு ஜடம். உங்களை வாழணும்னு இருக்கான உங்களுக்கான ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அதை சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அது காரணம் நம்ம தான். நம்ம ஆணா இருக்கிற நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற சுயம், அது ஒரு என்ன சொல்றேன்னா நான் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நீங்க அவங்களுக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. சமமா பாருங்க, அவங்க கூட பேச பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அவங்க மனுஷியா மாத்திரம் பாருங்க. அவங்கள எங்கேயும் எந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க. கிண்டல் பண்ற ரூபத்துல வெளி உலகத்திலையும் உங்க அப்பா அம்மாட்டையும் கூட பிறந்தவங்களையும் விட்டு கொடுக்காதீங்க. மனைவியை கொஞ்சம் பேசினாலும் நீங்க பேசாதீங்கன்றத உங்க வாயிலிருந்து நீங்க சொல்ல பாருங்க. அது அவங்க என்ன வேணா சொல்லட்டும். கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இப்போ கல்யாணம் ஆகி 1 மாசத்துலயும் உங்க மனைவியை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா கேட்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. அவங்க தான் உங்களுக்கு குல தெய்வம்ன்றத புரிஞ்சுக்கோங்க. நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து குத்த விளக்குன்னு சொல்றத நான் குலசாமின்றத நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குலத்தை வாழ வைக்கிறதுக்காண்டி வந்த ஒரு பெண், அது நம்மளுக்கு ஒரு ஜீவன் வந்து பெத்து கொடுக்குது. குழந்தையா கொடுக்கும் போது அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கணும். ஏன்னா குழந்தைன்றதோட நீங்க குழந்தை இல்லைன்னா கூட சில பேர் குழந்தை இல்ல அவங்க என்ன ஆச்சு அப்படி இப்படிலாம், அது வேற பெரிய மன உளைச்சல். கல்யாணம் ஆகி 1 மாசம் 2 மாசத்துல அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கலைன்னா அந்த பெண்ணை பேசுற விதங்கள், இந்த சொசைட்டி நடந்துக்கிற விதங்கள்லாம் இப்பெல்லாம் ரொம்ப நடக்குது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் அந்த அவங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்களே நடத்துறது, ஏன் பெத்தவங்களே அந்த பெண்ணோட பெத்தவங்களே அந்த பொண்ணை நடத்துறது. ஐயோ, அதெல்லாம் கேட்கும் போது அதெல்லாம் விஷயத்த நீங்க கேட்டுங்க, தனி எபிசோடாவே இருக்கும். அவங்களோட வலி வேதனை நான் அவங்களுக்குலாம் சொல்றது என்னன்னா, அவங்கள வந்து தனியா விட்டுருங்க. அவங்க எப்ப பெத்துக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும்ல, நீங்க எப்படி உங்க குழந்தைய பெத்துட்டு நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி அந்த கணவன் மனைவிக்கு தெரியும். அவங்களுக்குள்ள இருக்கிற மன வேதனைகள் இருக்கும். சில பேர் உடல்ல பிரச்சனை இருக்கும், சில பேர் வந்து சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள 2 பேத்துக்கு
பேத்துக்குள்ள இருக்கலாம். பல நினைவுகள்னால சில பேர் குழந்தை பெத்துக்காம இருக்கலாம். அதெல்லாம் நீங்கிறதுக்கு சில டைம் எடுக்கும், சில காலங்கள் எடுக்கும். சில லவ் ஃபெயிலியர்னால அந்த நினைவு ஓட்டத்தினாலும் சில பேர் சேராம இருப்பாங்க. சில நேரம் சேர்ந்தாலும் சில நேரம் அந்த ஆர்கன் உடம்புல இருக்கிற ரசாயன மாற்றங்கள் எல்லாமே மாறுறது. அந்த ஆர்கனுக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காலங்கள் எடுத்தே தீரும். ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்து சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. அப்ப அதுக்கு டைம் கொடுக்க பாருங்க. அந்த பெண்களுக்கு டைம் கொடுக்க பாருங்க, அந்த ஆணுக்கு டைம் கொடுக்க பாருங்க. அந்த ஆணுகிட்ட எப்ப குழந்தை பிறக்கும்? 1 வருஷம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஏன் தள்ளி போறீங்கன்னா அவனை பிடிச்சி குத்திக்கிட்டே இருக்காது. உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கிறாதீங்க. இதுல மாமனார் மாமியார் வந்து பெத்தவங்களை வந்து தயவுசெய்து அவங்க ஒரு தனி குடும்பம். 2 உங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க தனி குடும்பம், அவங்களுக்கு தெரியும். அவங்களை யோசிக்க விடுங்க. அவங்க எதை பண்ணணும், உடனே ஆஸ்பத்திரி போ, அங்க போ, எதுவுமே சொல்லாதீங்க. அவங்களுக்கு தெரியும். ஒரு அட்வைஸ் மாத்திரம் கொடுங்கப்பா, என்ன ஆச்சு, என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது உதவி தேவையா, நாங்க ஏதாவது உதவி பண்ணணுமான்னு மாத்திரம் கேளுங்க. நிதானமா பேச பாருங்க. குழந்தை பெக்கலைன்னா அவங்கள பிடிச்சி டார்ச்சர் பண்ணி அவங்களோட மனநிலை பல பேர் என்கிட்ட கேட்கறது, இது இப்படி இதுல இருந்து வெளியில வர முடியல, இந்த நினைவுல இருந்துட்டாலே என்ன சேர்ந்து இருந்தாலும் குழந்தை உருவாகிறதுக்கு கஷ்டம். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஓனிட்டு பயத்திலே இருப்பீங்க. ஐயோ மாமியார் இந்த மாசம் தரிக்கலைன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என் அம்மா அப்பா சொல்லிடுவாங்களோ, கூட இருக்க சொல்லுவாங்க, ஏன் பக்கத்து வீட்டுல சொல்லிடுவாங்க, எய்த்து வீட்டுல சொல்லிடுவாங்களோ, மாடி வீட்டுல இருக்கான்னு சொல்லிடுவாங்களோ. இது நினைக்கும் போது அந்த குழந்தை நிக்காது. அவங்களை நிதானமா விட்டோம்னா நடக்கும். எனக்கு என் பையன் உருவாகிறதுக்கே நான் லேட்டா ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் வயசுட்ட ஒரு ஃபர்ஸ்ட் மாசம் செகண்ட் மாசம்லாம் அவன் சொல்லும் போது யோசிக்காத, விட்டுருன்னு சொன்னேன். யாரை பேச்சும் கேட்காத. சில பேர் ஃபோன் பண்றதை அவாய்ட் பண்ணுறேன்னு 4 மாசம் கழிச்சு அது கரெக்டா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ஒரு விஷயம், எங்க இப்படிதான் இதை நான் விட்டுட்டேங்க, இந்த மாசம் எப்படி நடந்ததுன்னு தெரியலங்க. இங்கேருந்து நாங்க ராமேஸ்வரம் போனோம், சில கோயிலுக்கெல்லாம் போய் திருப்பி மலையிலையும் ஃபாஸ்டா 2 நாள்ல அழைச்சிட்டு வந்தோம். அடுத்த நாள் கன்ஃபார்ம் ஆச்சு. கோயிலுக்கு போனதுனால கிடையாது, மனசுல யோசிக்கல, எதை பத்தியுமே யோசிக்கல. குழந்தை உருவாகணும், இந்த டைம்ல உருவாகணும் யோசிக்கல. ஆனா குழந்தை செட் ஆச்சு. இப்ப என் பையன் நல்லா இருக்கான். இதுக்கு காரணம் என்னன்னா நிதானம். நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரெஷரை ஏத்திக்கிட்டோம்னா நடக்காது. இந்த ப்ரெஷரை இருக்கிறதுனால இந்த பெண்கள் கஷ்டப்படுறாங்க. தயவு செய்து நான் சொல்லக்கூடியது என்ன, கணவன் மணியை தனியா விட்டுருங்க. 2வது ஆணா இருக்கிற நம்மள மாதிரி இருக்கவங்க அத்தனை பேரும் மனைவியை நேசிக்க ஆரம்பிங்க. அந்த மனைவிக்குள்ள இருக்கிற பல அவங்களுக்குள்ள பல ஐடியாஸ் இருக்கு, பல விஷயங்களுக்கு அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும். பேசுனீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. பேசுங்க, பழகுங்க, அவங்களை நேசிங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். பெண்ணை மதிக்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.